எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். தேங்க்யூ. சரி, சோம்பு ஓகே. வேணாம், சோம்பு வேணாம். சோம்பு வேணுமா? நீங்க நான் தான் HF. ஓ, அப்படிங்களா? எத்தனை பேர் கமெண்ட்ஸ் திட்ட போறாங்களோ. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சப்தினாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்? சென்னையில் இருக்கோம். சென்னையில் எங்க பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பலம். இன்னைக்கு கல்யாண மண்டபத்தில் பண்ற பக்குவத்தில் சோயா பிரியாணி எப்படி பண்ணுறது கேட்டு போகிறோம். ஜீரக சம்பா அரிசியில் பண்றோம். இது பழைய ஜீரக சம்பா அரிசின்னு கேட்டு வாங்குங்க. நம்ம வீட்டில் இந்த சைவ சாப்பாடு சொல்லும் போது வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு போட்டுருவாங்க. ஆனால் அதுக்கு பதில் இந்த சோயா போட்டு பண்ணுற பக்குவம் என்ன? 1 கிலோ அரிசிக்கு நம்ம 100 கிராம் சோயா போடுறோம். சோயாலேயே 2 சோயா இருக்கும். ஒன்று பெருசு இருக்கும், ஒன்று சின்னது இருக்கும். சின்ன சோயா வாங்குங்க. அதுதான் வந்து பிரியாணி போட்டினா நல்லா இருக்கும். ஒரு கைக்கே கண்டிப்பாக ஒரு 2 சோயாச்சும் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. பெரிய சோயா வந்து கொஞ்சம் நசுக்கு நசுக்குன்னு இருக்கும். சின்ன சோயா கண்டிப்பாக உங்களுக்கு ஜூஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது ஒன்று. இது எப்படி தம் கட்டுறாங்க? அந்த சோயா எவ்வளோ ஊற வைக்கிறாங்க? இந்த ரெசிபியை வந்து இஞ்சி கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இப்போ இருக்க மழை சீசனுக்கு, இந்த மாதிரி சீசனுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு நிறைய நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடலுக்கு ரொம்ப நல்லது. எதிர்ப்பு சக்திக்கு கூட உங்களுக்கு. இது எங்கள் ஸ்டைலில் பண்ணுற சோயா பிரியாணி. பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவங்க வீட்டு ஃபங்க்ஷனை நம்ம வீட்டு ஃபங்க்ஷனை எடுத்து பண்ணுவோம்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவர் தான் மீட் பண்ண போகிறோம். வாங்க ஹரிஷை மீட் பண்ணி இந்த சோயா பிரியாணி பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஹரிஷ். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு வேலை? சூப்பராக போயிட்டு இருக்கு. லாஸ்ட் டைம் வந்து அந்த ராயல் வெட்டிங் நீங்கள் பண்ணி ஒரு ஈவெண்ட்டு நல்லா நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க. எஸ் சார். சீஃப் கெஸ்ட்டாக வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்ரீ ஜனனி கேட்டரிங்கோட ஸ்பெஷல் ரெசிபி. நீங்கள் அன்னைக்கு பர்டிகுலராக பண்ணிருந்தீங்க. ஆமாம். அந்த ரெசிபி பற்றி சொல்லுங்கள். எஸ். அந்த டிஷ்ஷோட பேரும் சொல்லுங்கள். நம்ம இன்னைக்கு வந்து பண்ண போகிறது வந்து சோயா பிரியாணி. சோயா மீல் மேக்கரில் பண்ணுற பிரியாணி செஃப். இது சோயா வந்து நிறைய பேருக்கு மார்க்கெட் வந்து எப்படி வாங்கணும்னு தெரியல. ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் மாதிரி சொல்லுங்கள். இப்போ சோயா வந்து வாங்குறது எல்லாமே ரொம்ப டார்க்காக இருந்தால் வாங்கக்கூடாது செஃப். லைட் ப்ரௌனு இல்லை அந்த பீஜிங் கலர் சொல்லுவாங்க, அது மாதிரி தான் வாங்கலாம். இல்லை புரோக்கனாக இருந்தால் வாங்கக்கூடாது. ஓகே. சோயான்றது ஃபஸ்ட்டு க்ளூட்டன் ஃப்ரீ. ஆனால் மைதா வச்சு யூஸ் பண்ணி சில பேர் நிறைய ஃபேக்காக சோயா விற்கிறாங்க. ஸோ அது அதுக்காக ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் தான் சொல்கிறது. நல்ல விஷயம் சொன்னீங்க. சமைக்கிறது மாதிரி நல்ல பொருள் இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டான ஒரு ப்ரிப்பரேஷன் நல்லா வரும். இப்போ தேவையான பொருட்கள் சொல்லுங்கள். தேவையான பொருட்கள் போயிடலாம். சோயா பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? ஜீரக சம்பா அரிசி 2 கிலோ, சோயா 200 கிராம். 1 கிலோ அரிசிக்கு வந்து 100 கிராம் சோயா. பெரிய வெங்காயம் 1 கிலோ எடுத்திருக்கோம். தக்காளி வந்து 600 கிராம் எடுத்திருக்கோம். இஞ்சி வந்து இந்த வாட்டி 300 கிராம் எடுத்திருக்கோம். பூண்டு வந்து 200 கிராம் எடுத்திருக்கோம். பட்டை 3 கிராம், ஏலக்காய் 3 கிராம், கிராம்பு 3 கிராம், பிரியாணி இலை 2, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 15 கிராம், தனியாத்தூள் 10 கிராம், மல்லி அரைக்கட்டு, புதினா 1/4 கட்டு, தயிர் 300 ml, பச்சை மிளகாய் 6 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன், கல்லுப்பு தேவையான அளவு, கோல்டு வினர் 300 ml. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. நம்ம இது புதுசாக இந்த ஒரு பொருளும் கொண்டு வரல. ஆமாம் சார். நம்ம வீட்டில் அன்றாட யூஸ் பண்ணுற பொருள் தான். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு பற்ற வச்சு ஆயில் ஊற்ற போகிறோம். சரி, ஓகே. நான் கிட்ட இருக்க கோல்டு வினர். இப்போ இந்த மாதிரி 1 கிலோ அரிசி நம்ம எடுக்கிறோன்னா எவ்வளோ வெங்காயம் இருக்கணும், எவ்வளோ தக்காளி இருக்கணும், எவ்வளோ எண்ணெய் இருக்கணும்? ஏன்னா இந்த 3 பேராமீட்டர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. நான் நிறைய பேர் பக்கமும் சொல்கிற விஷயம். எஸ் செஃப். கண்டிப்பாக செஃப். நாங்கள் மண்டபத்தோட லார்ஜ் ஸ்கேல் பண்ணும்போது கூட வேயிங் ஸ்கேலில் வச்சு எடை போட்டு தான் வந்து நாங்கள் ஐட்டத்தை ஏற்றுவோம். ஓகே. சும்மா தோராயமாக கணக்கு ஏற்ற முடியாது. ஏன்னா உங்களுக்கு டேஸ்ட் மாறிடும். இப்போ 1 கிலோ அரிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வெங்காயம், உரிச்ச வெங்காயம் கண்டிப்பாக இருக்கணும். நம்மளுக்கு 200 கிராம் ஆயில் எடுக்கிறோம். தக்காளி வந்து 300 கிராம் எடுக்கிறோம். தக்காளி வந்து நாட்டு தக்காளி எடுக்கணும், பெங்களூர் தக்காளி எடுக்கக்கூடாது. இது இஞ்சி வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணது வந்து 1 கிலோ அரிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம் இஞ்சி யூஸ் பண்ணுவோம். பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா 75 கிராம் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. இது எல்லாத்துக்கும் ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. எஸ் செஃப். வெரி இம்பார்ட்டன்ட். எஸ் செஃப். ஏன் இதை நான் பர்டிகுலர் கேட்டேன்னா ஒருத்தர் சமையலுக்கும் வந்து ஒரு அந்த பக்குவம் மாற அமைக்கும். பக்குவம்னா சமைக்கிறது மட்டும் இல்லை, அளவுகள் பக்குவம் மாற அமைக்கும். இப்போ என்ன கேட்டீங்கன்னா 1 கிலோக்கு 300 கிராம் வெங்காயம் போடுவேன். ஆனால் இவங்க 1 கிலோக்கு 500 கிராம் போடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அவங்க எப்படி கொண்டு வர்றாங்க? இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம சமையல் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அதனால தெளிவாக கேட்டேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை. எஸ். இப்போ பட்டை லவங்கம் போட்டாச்சு. வெங்காயம் போடலாமா? இப்போ எஸ் செஃப் போடலாம் செஃப். சரி, வெங்காயம் வெங்காயம் செஃப். இப்போ 2 கிலோ பண்ணுறதுனால 1 கிலோ வெங்காயம் போடுறேன். 1 கிலோ வெங்காயம் போடுறாங்க. ஓகே. உங்களுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஏன் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போடுறாங்க தெரியுமா? தெரியுமா என்ன காரணம்? சீக்கிரம் வதங்கணும். அதுக்காக பொடிசாக கூட கட் பண்ணி போடலாம்ல.
தெரியல செஃப் நீ மூத்தவங்க நீங்க சொல்லுங்க இல்ல நான் கேட்டுக்கிறேன். இல்ல தெரியுமா கேக்குறேன். இல்ல தெரியல செஃப் நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, ஆனா அவர் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். ஓகே. அவர் சொல்லும்போது பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்து அந்த நம்ம கடைசியா சாப்பிடும்போது அந்த வெங்காயம் தக்காளி முழுசா தெரியணும். அந்த சிக்கனோட அந்த ஸ்பைஸ் சாப்பிடும்போது தான் அது அந்த அந்த ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். எல்லாம் மசிஞ்சு போச்சுன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி கான்செப்ட் போனா அப்ப என்னன்னா ரைஸ் வந்து திக்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் வெங்காயத்தை வந்து அந்த இந்த மாதிரி நீட்டா கட் பண்ணி போடுறோம். இதான் விஷயம் சொல்லி சொன்னாரு. சூப்பர். நல்ல கலர் வருதுன்னு நினைக்கிறேன். இது yes, போதுமா இது? எஸ் செஃப் நல்ல கலர் வந்திருக்கு பாருங்க. ஓகே. இந்த ஒரு ப்ரௌன் கலர் வந்திருக்கு. டார்க் ப்ரௌனும் இல்ல மீடியம் ப்ரௌனும் இல்ல ஒரு நல்ல ப்ரௌன் ஒரு ப்ரௌன் கலர். இதான் பக்குவம். எஸ் செஃப். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டுடலாம் உடனே. ஃபர்ஸ்ட் நம்ம இஞ்சி போடுறோம், பூண்டு போடுறோமா? பூண்டு இல்ல ஃபர்ஸ்ட் கொத்தமல்லி புதினா சொன்னீங்க? இல்ல இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா. ஓகே அப்படி. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பூண்டு போட்டோம் இப்போ இஞ்சி சரி இருக்குதான். போட்டாச்சு. போடாது. இதுக்கப்புறம் வந்து மல்லி மல்லி நிறைய போடுறோம், நம்ம புதினா கம்மியா போடுறோம். சரி ஓகே. மல்லி பார்த்தீங்கன்னா 2 கை. ஓகே. அழகா மக்களுக்கு புரியணும்னா புதினா வந்து 1 கை. ஓகே. 1 கை புதினா. ஓகே. எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு தான் வதக்குறீங்க. எஸ் எஸ். பச்சை மிளகாய் போட்டுலாம் சார். 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஓகே. 6 அத இப்பயே போடுறோம். எஸ் அது கட் பண்ண வேண்டியதெல்லாம் இல்ல. இல்ல அதெல்லாம் வேண்டாம் சார். இதான். இப்போ நல்லா வதக்கணும் சார். இப்போ கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இப்போ போட்ட பிறகு நம்ம வந்து உடனே தக்காளி போடுறோமா இல்ல நல்லா வதங்கணுமா? இல்ல நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போடுறோம் சார். ஓகேடா. எஸ். இப்போ இந்த சமயம் பண்ணும்போது கீழே உட்கார ஆரம்பிக்கும்ல. ஆமா சார். அப்ப அந்த டைம்ல நம்ம தண்ணி என்ன ஊத்தலாமா எப்படி? இல்ல சார் நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு தக்காளி தயிர் ஒண்ணா ஆட் பண்ண போறோம் நம்ம. அது நல்லா வேக்காடு ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மத்ததெல்லாம் போட போறோம். சரி பக்கத்து பண்ண பிறகு. எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். ஸோ அதே டைமில் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நல்ல நல்ல ரெசிபி ஒரு கை பக்கத்தில் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வதங்கி இருக்கு பார்த்தீங்களா தெரியுதா உங்களுக்கு? ஓகே. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே ஒரு 2 செகண்ட் வந்து என்ன மேலே வந்தோன்னே இஞ்சி பூண்டு வதங்கிதுன்னு நினைக்கிறாங்க. இது என்ன பொறுத்தவரைக்கும் தப்பு. பூண்டு ரொம்ப டைம் எடுக்கும், இஞ்சி உடனே சீக்கிரம் வந்துடும். எதுக்காக நான் வந்து மல்லி புதினாலாம் ஃபஸ்ட்டே போட்டேன்னா அதில் இருக்க ஈரப்பதம் வந்து உள்ள இறங்கினால இன்னும் டைம் கொடுக்கும், வேக்காடு இருக்காது. ஓகே நல்ல விஷயம். எஸ் சார். இது நான் சொன்னதே இல்லை. ஓகே. இப்போ அடுத்தது நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி தக்காளி போடுறோம் சார். சரி ஓகே. இதுக்கப்புறம் நம்ம தயிர் ஊற்றிடுவோம் சார். தயிரா? எஸ். மசாலா போடுறோமா ஃபர்ஸ்ட் தயிரா? தயிர். சரி ஓகே. இது கரெக்டாக தயிர் வந்து நான் 300 ml எடுத்து வச்சிருக்கேன். சரி 300 ml ஊற்றணும். அதாவது 2 கிலோ அரிசிக்கு 2 கிலோ அரிசி 1 கிலோக்கு 150 ml. 150 ml. இதே வந்து 10 கிலோ போயிடுச்சுன்னா தயிர் வந்து 100 ml போட்டால் போதும். ஏன்னா அளவுகள் அதிகமாகும் போது கொஞ்சம் மாறும். தண்ணி அளவுலேருந்து எல்லாமே மாறும். சரி தயிர் ஊற்றிடுறேன் சார். 300 ml தயிர் ஊற்றியாச்சு செஃப். அடுத்து ஒரு கலரை ஊற்றி தக்காளி வந்து அரை வேக்காடு ஆகும், முழு வேக்காடு ஆகக்கூடாது. நம்ம அரையில் வதக்குறோம், தம்மில் போடும்போது இன்னும் அரை வந்துடும். என்ன காரணம் அப்படி சொல்லுங்க? ஏன்னா புளிப்பு தன்மை வந்து எப்பயுமே வந்து அரை வேக்காடில் இருக்கும்போது தக்காளி உடனே மசாலா வந்து சாப்பிட்டா தான் அந்த பைட் பண்ணால் நல்லா இருக்கும். வெங்காயம் நம்மளது இருக்காது, ஏன்னா மையா அது போயிடும் உங்களுக்கு. ஓகே. தக்காளி வந்து லைட்டாக பைட் இருக்கும், அதுக்காக அரை வேக்காடு கொடுக்குறேன். ஸோ அது முழுசா கொஞ்சம் சாப்பிடும்போது தான் நல்லா இருக்கும். எஸ் செஃப். சரி. இப்போ இதில் மசாலா போட்டலாமா? இல்லை செஃப், கொஞ்சம் லைட்டாக அரை வேக்காடு சொல்லலாம் செஃப். அரை வேக்காடு ஆனதுக்கப்புறம் மசாலா போட்டுக்கலாம். சரி ஓகே. ரெடி ஆகிட்டு போய் சொல்லுங்க. எஸ் செஃப். எஸ் செஃப். மசாலா ரெடி ஆகிட்டே இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸை நம்ம வந்து கரெக்டாக ஊற வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே. ஜீரக சம்பாசி 20 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போ நான் ஒருத்தர் கேட்பேன், பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான். இன் கேஸ் நான் ஒரு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஊற வச்சிட்டேன், அப்போ என்ன பண்ணணும்? அப்போ இங்கே தம்மில் போடுற தண்ணி அளவு கம்மி பண்ணணும். சரி ஓகே. இப்போ சப்போஸ் 10 நிமிஷம் தான் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா இப்போ நான் 1.5 தண்ணி ஊற்றுறேன், 2 தண்ணியாக ஊற்றணும். ஓகே. இதான் விஷயம். இது எல்லாருக்கும் வீட்டில் தெரியும், தெரியாதவங்க யாருமே இல்லை. இருந்தாலும் அப்பப்போ அந்த ரெசிபி பண்ணும்போது அந்த சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப நல்லா சொல்லிட்டு தான் நான் ஷேர் பண்றேன். அதே டைம்ல நம்ம ஷெஃப் தீனாஸ் கிச்சனோட வாட்ஸ்அப் நம்பர் தரோம். இந்த வாட்ஸ்அப் நம்பர் நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணுவேன். ரியலி தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிகள் இருந்தா ஷேர் பண்ணு, கண்டிப்பா உங்களை தேடி வந்து குக் பண்ண ஆரம்பிப்போம். சரிங்களா? இன்னொரு முக்கியமான ஸ்டெப், இப்போ சாப்பாடு வந்து வடிச்சு தான் பார்த்துருக்கீங்க, சாப்பாடு நாங்கள் தம் போடுவோம். அது டேரக்டா போடுவோம், ஏன்னா அர்ஜென்ட்டாக இருக்கும்போது ஊற வைக்க முடியாது. நம்ம அப்போ 1 கிலோ அரிசிக்கு 2 லிட்டர் தண்ணி ஊற்றா 4 லிட்டர் தண்ணி ஊற்றி தம் அடிச்சா கரெக்டாக இருக்கும். எனக்கு புரியுது. எமர்ஜென்சிக்கு பண்றது. எமர்ஜென்சிக்கு பண்ணுறேன். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் போட்டுலாம் சார். இந்தாங்க மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் சார். ஓகே, அவ்வளோதான் போதும். மிளகாத்தூள் கரெக்டாக வந்து 15 கிராம் எடுத்து வச்சிருக்கோம், 15 கிராம் போட்டுக்கலாம். ஆனால் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மல்லித்தூள் போட மாட்டாங்கல்ல? ஆமாம் சார். ஆமாம் சார். ஓகே. நம்ம ஊர் சைடில் தான் நிறைய பேர் மல்லித்தூள் போடுவாங்க. ஆனால் அதான் ஒருத்தர் கற்றுக்கிற பக்கம். எஸ் சார். எஸ் சார், கண்டிப்பாக.
அதுக்கப்புறம் மல்லி, மல்லித்தூள் உப்பு போட்டுருமா? 10 கிராம் போடலாம். 10 கிராம். உப்பு போட்டுடலாம் சார். அரை உப்பு போட்டுடலாம் இப்போ. ஓகே, இந்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் போட்டாச்சு, வேற எதுவுமே இல்லை. எஸ் செஃப், எஸ் செஃப். இதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வணங்கிட்டு ஆ. தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை போட்டு சரி தம் போடுறோம். இந்தா அப்போ நல்லா வதக்கிட்டு எனக்கு காமிங்க. எஸ் செஃப், எஸ் செஃப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு. பதத்தை தான் உங்களுக்கு கலர் வந்துருச்சா? நல்ல கலர், அந்த ரெட்டிஷ் கலர். எஸ் செஃப், எஸ் செஃப். அந்த வெங்காயம் தக்காளி அந்த மசிஞ்சு 1-2 தக்காளி அங்க முழுசா இருக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த தயிர் எல்லாம் போட்ட பிறகு ஒரு டைலூட் ஆயிடுது. டைல்ட் ஆயிருக்கு. நல்லா பச்சை பச்சை பச்சைன்னு தெரியுது கொஞ்சம் அங்கங்க. மல்லி புதினா. ஓகே, இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்றோம்? சோயா நம்ம போட்டுருவோம் செஃப். சோயா. எஸ் செஃப். இந்த சோயா எவ்வளவு நேரம் முன்னாடி ஊற வச்சீங்க? எப்படி இது? 20 மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சு செஃப். இது கரெக்டாக 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா நல்லா புளிஞ்சிட்டு நம்ம போட்டுற வேண்டியதா சோயா. புரிஞ்சு விடுங்க. 1 கிலோ அரிசிக்கு 100 கிராம் சோயா. 1 கிலோஸுக்கு 100 கிராம். ஏன் என்ன விஷயம்? ஏன் அப்பதான் நல்லா ஒரு வாய்க்கு நான் 2 சோயா 3 சோயா கிடைக்கும். எக்ஸ்ட்ரா போடலாமா? போடலாம். ஆனா ரொம்ப அது சோயாவா ஆயிடும். அப்புறம் அதான் விஷயம். ஏன்னா உங்க டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் கேட்டேன்னா எனக்கு ஈஸியா இருக்கும், அதனாலதான் கேட்டானே. அப்ப நல்லா புளிஞ்சு போட்டு எஸ் செஃப். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? தண்ணியை ஊத்திட்டு நம்ம கொஞ்சம் கொதி வரதுக்காக வெயிட் பண்ணுச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் போடலாம். ஓகே, தண்ணி ஊத்தும்போது என்ன பக்கம் தண்ணி ஊத்துறது? தண்ணி ஊத்துறது 1க்கு 1.5 செஃப். 1க்கு 1.5. அதாவது சோயா போட்ட பிறகு வதக்குறீங்க. வதக்குறேன். அதுக்கு பிறகு 1க்கு 1.5. 1க்கு 1.5. அது ஒரு அரிசியை பொறுத்து மாறுது செஃப். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த அரிசி அளவு பக்கம் தெரியும். நம்ம யூஸ் பண்ற அரிசி வந்து இங்க இருக்க அரிசி. இப்போ ஒரு பிராண்டுக்கு ஒரு ஊர்ல இருந்து அரிசி வரதுக்கும் மாத்திய வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. ஓகே, புது அரிசியா பழைய அரிசியா? இது பழைய அரிசி செஃப். பழைய அரிசி. சரி, அப்ப தண்ணியில ஊத்துன பிறகு அந்த பக்கத்துக்கு காட்டுங்க. ஓகே, இந்த லாஸ்டா அந்த கொதி வரும் பாத்தீங்களா, அந்த பக்கத்துக்கு காட்டுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சோயா புளிஞ்சு போட்டுலாம். நல்லா புளிஞ்சு போடணும். சோயா போடும்போது நீங்க நல்லா புளிஞ்சு போடுங்க. ஏன்னா அதுல தண்ணி எதுனா கண்டிப்பா அது நல்லா இருக்காது. அதனால தெளிவா நான் சொல்றேன், எந்த அளவுக்கு சோயா ஊறுதோ அந்த அளவுக்கு மசாலா நல்லா இறங்கும். அதே டைம்ல நல்லா புளிஞ்சு போட்டாதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது என்னோட பர்சனல் அட்வைஸோ இல்ல இன்ஃபர்மேஷனோ எப்படின்னு எடுத்துக்கலாம். செஃப், மசாலா வெந்த பிறகு நம்ம சோயா போட்டோம். சரி, ஓகே. சோயா போட்டதுக்கு அப்புறம் தண்ணியை போட்டோம். ஓகே, தண்ணி வந்து 1க்கு 1.5. ஓகே, எஸ். அதாவது நான் 3 கப் தண்ணி ஊத்திருக்கோம். எஸ் செஃப், எஸ் செஃப். 2 கிலோ அரிசிக்கு. எஸ் செஃப். ஓகே, இப்போ அரிசி போடலாமா? அரிசி போடலாம் செஃப். ரெடி ஆயிடுச்சு. அரிசி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா. இந்தாங்க, நான் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு எல்லாம். தான் நான் போடுங்க. நல்லா கழுவி நம்ம எடுத்து வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த அரிசி வந்து 20 நிமிஷம் தான் ஊறி இருக்கு. ஸோ அதுக்கேற்றமா ஊற வச்சுக்கோங்க. இருக்கிறதுலேயே எனக்கு கேட்டால் பிரியாணி பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லை? ஆமாம் செஃப். ஆமாம், சந்தோஷமா செஞ்சதுனால ஈஸி தான் செஃப். இப்போ அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டதுக்கப்புறம் கேஸ் வந்து ஸ்லோ பண்ணணும். ஓகே, ஃபாஸ்ட்டாக வச்சா அரிசி வேகாது. அதே ஸ்டார்டிங்கே பண்ணிடுறீங்களா? அரிசி போட்டோன்னே நாங்கள் ஸ்லோ பண்ணிடுவோம். கால் வேக்கார அனுப்பியிருக்கா? இல்லை, நாங்கள் ஃபஸ்ட்டே ஸ்லோ பண்ணுறோம். ஓகே, ஏன்னா ஸ்லோ குக் ப்ராசஸ் தான் நல்லா இருக்கும். அரிசி நல்லா மலர விடும். இல்லை நான் ஃபாஸ்ட்டாக பண்ணால் உங்களுக்கு அரிசி நெட்டாக இருக்கும். சரி, ஓகே, டன். ஓகே, இப்போ அடுப்பு ஸ்லோ பண்ணுறீங்க. இப்போ எந்த ஸ்டேஜில் வந்து தம் போட ஆரம்பிக்கிறீங்க? பதம் வந்ததுக்கப்புறம் தான் செஃப் வந்து தம் போட போகிறோம். ஓகே, எனக்கு அந்த பக்கம் வந்து போய் காட்டுங்க. கண்டிப்பாக செஃப். கண்டிப்பாக தம் எந்த ஸ்டேஜில் போகிறோம்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு நம்ம. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தண்ணியில் குறைஞ்சி வத்தி இருக்கு. எஸ், வத்தி இருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம்னா கொஞ்சமாக நெய் மேலே ஊற்றுறோம். கலரக்கூடாது நெய்யை. ஆனா இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, அந்த தண்ணி மேல பாத்தீங்கன்னா லைட்டா மேல இருக்கு. இந்த பக்கம் தான் இருக்கணும். ரைட்டா? எஸ் செஃப். கரெக்ட் செஃப். கரெக்ட். இதுக்கப்புறம் கொஞ்சமா நெய் ஊத்துறோம். எப்பவுமே எல்லாரும் பிரியாணி முடிச்சதுக்கு தான் நெய் ஊத்துவாங்க. யாருமே பிரியாணிக்கு முன்னாடி நெய் ஊத்த மாட்டாங்க. கரெக்ட் தானே? இல்ல, ஒருத்தர் பக்கத்துல வச்சு சொல்றேன். ரைட். இப்போ கொஞ்சமா இதுக்கு நெய் ஊத்துறோம்னா என்ன காரணம்? ஜீரக சம்பா அரிசி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் அடி பிடிச்சிரும். நெய் வந்து கொதி வரும்போது கீழே இறங்கும் நெய். ஓகே, அப்போ அடி பிடிக்கிறது கொஞ்சம் அது பக்குவத்தை காப்பாத்தும். எஸ், கரெக்ட். இப்போ மூடியை போட்டு தம் போட்டுறோம். ஓகேண்ணா, இலை போடுவீங்களே? கண்டிப்பா இலை போடுங்க. இலையை போட்டு. ஓகே, இலை போட்டாச்சு. இலை போட்டால் தான் அந்த பிரியாணிக்கு ஒரு தன்மை வரும்னு நினைக்கிறேன். தண்ணியோட அந்த இது வந்து கீழே இறங்காது. அந்த வாசமும் நல்லா இருக்கும். இப்போ தம் போட்டாச்சு. எவ்வளவு நேரம் தம் போட்டுருக்கோம்? 20 நிமிஷம். 10 நிமிஷம் வந்து ஃப்ளேம் கம்மியாக இருக்கணும். 10 நிமிஷம் அதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு தம் நம்ம 10 நிமிஷம் தம் போட்டு. ஓகே, ரெடியான பேர் காட்டுங்க. எஸ், ரெடியாக போய் காட்டுச்சு. சரி, தம் போடலாமா? தம் உடச்சலாம் செஃப். நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. கண்டிப்பா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. கரெக்டா எடுத்து தம் உடச்சலாம் நம்ம. அது நான் பாத்திரத்துக்கு மேல பாத்திரம் உள்ள வச்சிருக்கீங்க. சும்மா வெயிட்டுக்காக செஃப். ஓபன் பண்ணுங்க.
ஃபோன் பண்ணியாச்சு. ஆஹா வெரி குட். அந்த ரைஸ் தெரியுதுக்கு முன்னாடி ம். அந்த இலை பாத்தீங்கன்னா நல்லா சுருகி இருக்கு. ஆமாம் எஸ் சார் எஸ். சூப்பர். நல்ல அந்த மேல் பக்கம் வந்து ஆமாம் சார். நல்லாவே வந்து எல்லாம் தண்ணி எல்லாம் அவர் ட்ரை எடுத்துட்டாரு. ஆயிருக்கு. லைட்டாக ஆயில் பசங்க எடுத்துட்டாரு பாருங்க அவர். ஆமா இவரு உடச்சிடலாமா சார்? அப்பா அந்த ஃபர்ஸ்ட் தம் உடைக்கும் போது அந்த ஆவி வரும்போது சூப்பரா இருக்குல்ல? எஸ் எஸ் கண்டிப்பாக சார். ரைஸ் நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு. ஆமாம் கரெக்டா இருக்கும் 1க்கு 1.5. ஆமாம் சார் கரெக்ட் சார் கரெக்டாக. நல்லா உதிரி வந்திருக்கு. சூப்பரா இருக்கு. எஸ் சார் எஸ் சார். அந்த சைடு உடைங்க. அந்த சோயா உள்ள இருக்கிறதே தெரியல. தெரியல ரைஸோட ரைஸா வந்து மிங்கிள் ஆயிடுச்சு. இன்னொன்னு தக்காளி அங்கங்க தக்காளி தெரியுது. நான் சொன்ன மாதிரி தக்காளி நல்லா தெரியுது பாருங்க ஆமா. உங்களுக்கு. எஸ் தட்டில் தெரியுங்களா? கண்டிப்பா சார் கண்டிப்பா. டேஸ்ட் பண்ணிடலாம். சுட சுட போடுங்க. எஸ் நல்லா தாராளமா உங்க மனசு மாதிரி போடுங்க கொஞ்சம் பார்ப்போம். கண்டிப்பா சார் போட்டுடலாம். போதும். மனசு மாதிரி நீங்க அப்புறம் என்ன போதுன்றீங்க? நாங்க சார் சூடா பிரியாணி சாப்பிடுங்க. சுட சுட. எஸ் சார். தொட்டு தர மாட்டீங்களா? நம்ம சோயா சுக்கா பண்ணோம். திருப்பி சோயா சுக்கா கொடுத்தா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு தான் சோயா பிரியாணியை கொடுத்தாச்சு இன்னைக்கு. ஆனா இந்த ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாசம் இருக்கு. ஆமா சார். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா நான் ரைஸ் நம்ம பக்குவம் வெந்த பிறகு எப்படி இருக்குன்னு நிறைய வாட்டி சொல்லுவானே. இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்றேன். நீங்க குக் பண்ணி முடிச்ச பிறகு நீங்க குக்கர்ல வேக வச்சீங்களோ இல்ல இது மாதிரி பாத்திரத்துல வேக வச்சீங்களோ ஒன்றும் கவலை இல்லை. ஆனா வெந்த பிறகு இந்த ரைஸை நீங்க கையில இப்படி எடுத்தீங்கன்னா இப்படி ஒன்னோட ஒன்று சேரணும். இப்படி அந்த கொழுக்கட்டை பிடிக்கிறீங்கல்ல அழுத்தி இல்லை இப்படி லைட்டா அப்படி சேரணும். சேர்ந்த பிறகு இப்படி உடையணும். இது யாருன்னா ராஜன் என்ன தெரியும்ல அவரு மட்டை கிளப்புறவரு. அவர் சொல்லி கொடுத்த பக்கம். நான் ஷெஃபா இருக்கேன் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறைய டிராவல் பண்ண கத்துக்கிறேன். எப்படி அரிசி கிட்ட ஒரு சின்ன சின்ன விஷயம் கத்துக்கிறோமோ அந்த மாதிரி பக்கம் தான். இது வரைக்குமே வந்து நான் 1 கிலோக்கு 300 கிராம் வெங்காயம் போட்டுருந்தேன். இனிமேட்டு 1 கிலோக்கு 1/2 கிலோ வெங்காயம் போடுவேன் நினைக்கிறேன். இல்ல சார் கொஞ்சம் மசாலா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம் சார். லைஃப்ல மசாலா அதிகம் தேவைப்படுற மாதிரி சாப்பாடுலயும் மசாலா கொஞ்சம் வேணும் நம்மளுக்கு. பிரமாதம். ஃபர்ஸ்ட் கிளாஸ். அந்த ஃபர்ஸ்ட் பைட் சொல்லுவாங்கல்ல அந்த ஃபர்ஸ்ட் பைட் சொல்லும் போது இங்கே சாப்பிடும்போது அந்த சாதம் எல்லாம் மென்று சாப்பிடும்போது ஒரு மைல்டாக இருக்கும். அப்படியே இங்கே வரும்போது இங்கே இந்த இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காரம் ஒரு லைட்டாக கிள்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு லைட்டான ஒரு காரம் சூப்பராக வந்துருக்கு. நான் சாப்பிட்டேன். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த சாதம் எந்த பக்கம் ஹைலைட் அந்த காரம் அந்த தயிர் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் சேர்ந்து வரும். அந்த ப்ராப்பரா பக்குவம் வேகலைன்னா அது சரியா வராது. அதனால நல்லா மெதுமெதுன்னு நல்லா சூப்பரான மசாலா சூப்பரா வந்திருக்கு. எக்ஸலண்ட் சிம்பிள் ரெசிபி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எக்ஸலண்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. டேஸ்ட் பண்ணுங்க இப்போ. எஸ் நல்லா மீட் கூட நல்லா ஒன்று ஜூஸியா இருக்கு பாருங்க தெரியுதா உங்களுக்கு? மீட்டா? தட் மீன்ஸ் சோயா 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 நான் சொல்லுறேன். அது மாதிரி அந்த சோயாவோட சின்ன சின்ன சோயா இருக்கா அது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பைட் கடிக்கும்போது அந்த காரமும் ஒரு லைட்டாக ஒரு ஜூஸோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கு. எஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். ஒரு வெரி குட் ரெசிபி சொல்லி கொடுத்ததுக்கு. எஸ் சார். உங்கள் ஃபோன் நம்பர் நான் திருப்பி சொல்கிறேன். ஸ்ரீ ஜெனரி கேட்டரிங். இப்போ நம்ம பக்கத்தில் இருக்காரு இவருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படி இல்லை. உண்மையாகவே இவங்க செய்கிற சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கு. ஏங்கிட்டுனா அவரோட அப்பா செஞ்ச தொழிலை வந்து இன்னைக்கு படிப்படியாக எடுத்துன்னு வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர்கிட்ட பண்ணிட்டு வர டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர். அதுக்கு என்ன காரணம் அவர் அந்த லவ் அண்ட் கேரோட சேர்ந்து பண்ணுறதுனால தான் இந்த 5000 பேருக்கு டெய்லியும் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் சொல்கிறேன் தரமான சாப்பாடு நம்பி வரலாம். உங்கள் வீட்டு சைட்லனா ஆர்டர் இருந்தால் கொடுங்க. கண்டிப்பாக சார். நிறைய உங்கள் நீங்கள் சொன்ன வீடியோ பார்த்து நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. போன வாரம் கூட நான் ஒரு வீடியோ கால் பண்ணி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அவங்க அந்த கஸ்டமர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சாப்பாடை தாண்டி சாப்பாடுக்கு நைட்டு ஃபுல்லாக புகழ்ந்துருந்தாங்க. தீனா சார் வீடியோ காலில் பார்த்தோன்னா அதை தாண்டி இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு நன்றி. இந்த மாதிரி நம்பி கூப்பிடுறீங்கல்ல அதுக்காக நன்றி. ஃபோன் நம்பர். வணக்கம், என் பேர் MS ஹரிஷ். என் கம்பெனி பேர் ஸ்ரீ ஜனனி கேட்டரிங் சர்வீஸ். எனக்கு காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9840703703. இன்னொரு காண்டாக்ட் நம்பர் 9655342410. உங்கள் வீட்டு விசேஷத்தில் சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல்லேருந்து எந்த லெவல் சொன்னாலும் நாங்கள் ரெடியாக இருப்போம் உங்கள் லெவல் செய்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாய் டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். எதுக்கு மல்லிலாம் போடுறோம்னா அந்த மல்லியில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே சிரிக்காதீங்க. ஏன் சிரிக்கிறீங்க நீங்க? ஏன் சிரிக்கிறீங்க? தீனான இருக்காரு. பயப்படாம இல்லை சொல்லுங்க. சோதிக்காதீங்க.